ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th மேக்ஸில் நீங்கள் ஈஸியாக நிறைய மார்க்ஸ் வாங்குறதுக்கான டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எங்கள் சாய்வர் அகாடமியில் இதுக்கு முன்னாடி படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நம்ம நிறைய மார்க் எடுக்க வச்சிருக்கோம். ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் நிறைய மார்க் வாங்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நாங்கள் சொல்கிற இந்த சாப்டர்ஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணால் ஃபுல்லாக படிச்சிருக்கணும். ஸோ எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருக்கணும். அப்படி என்னென்ன சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 5, 7, 8, 12 அது போக எல்லா லெசன் 1 மார்க்ஸ். நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா 1 மார்க்ஸ்ல 20க்கு 17 எடுத்துடலாம். ஸோ 3 தான் புக்கின்னு உங்களுக்கு வரும். ஓகே. இந்த 1, 2, 5, 7, 8, 12ல எது நல்லா பார்த்துருக்கணும். ஸோ இது நல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 5 மார்க்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம்னா லாஸ்ட் இயர் 2024 மேக்ஸ் கொஸ்டின் பேப்பரோட நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்றப்ப நம்மளால எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னன்னா இன்வெர்ஸ் நல்லா பார்த்துடணும். அதாவது ஃபைண்ட் த இன்வெர்ஸ், அதாவது எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் எஃப் அந்த மாதிரி கொடுத்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்ற சம்ஸ், அப்புறம் டொமைன் ரேஞ்ச் அந்த மாதிரியான சம்ஸ் எல்லாம் பார்த்துருங்க. செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு பார்ஷியல் ஃபிராக்ஷன் கண்டிப்பா 5 மார்க் வேணும். உங்க ஸ்கூல்ல கம்ப்ளீட்டா அதை தான் படிக்க வச்சிருப்பாங்க செகண்ட் சாப்டருக்கு. அப்புறம் லாக் சம், அப்புறம் ரேஷனைஸ் பண்ற சம். நீங்க 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்க படிங்க ரேஷனைஸ், அதை ரூட் ஆஃப் 2+3 அந்த மாதிரி வர சம்ஸ் எல்லாம். ஃபிஃப்த் சாப்டர் பொறுத்த வரைக்கும் என்ன பைனாமியல் எக்ஸ்பான்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது 19th டேர்ம் ஃபைண்ட் தி மிடில் டேர்ம் அந்த மாதிரி கேட்கறது. அதுக்கப்புறம் அப்ராக்சிமேட்லி லார்ஜ்னு சொல்லி ஒரு ரெண்டு சம் தான் இருக்கும். 1+x² அந்த மாதிரி ப்ரூவ் பண்ற சம். நெக்ஸ்ட் செவன்த் சாப்டர் பொறுத்த வரைக்கும் சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரி மேட்ரிக்ஸ், அப்புறம் 7.3 ஃபேக்டர் தெரியும், அது எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்து 7.2ல லாஸ்ட் 7 சம் பார்த்துருங்க. 7.4 லாஸ்ட் 2 சம்ஸ், அந்த லாக் சம் அந்த இதெல்லாம் ப்ரூவ் தட் பண்ற சம்ஸ் பார்த்தீங்கன்னா 7 சாப்டர் ஓரளவு நம்ம முடிச்சிடலாம். தென் 8 பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் ப்ரூவ்ட் சம்ஸ் இருக்கோ அதெல்லாம் 8.1 உங்களுக்கு கஷ்டமா ஃபீல் பண்ணீங்கன்னா விட்டுருங்க. மீதி இருக்கிற எல்லா ப்ரூவ்ட் சம்ஸும் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒன்று அட்டன் பண்ணிக்கலாம். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கோப்ளானர் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோசெல்ஸ் ரைட் ஆங்கிள் ப்ரூவ் பண்றது அந்த மாதிரி இது. தென் ஆங்கிள் ஆங்கிள் யூசிங் ஸ்கேலார் ப்ராடக்ட், அப்புறம் ஸ்கேலார் டாட் ப்ராடக்ட், அப்புறம் வெக்டார் ப்ராடக்ட் அது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல கடைசி எக்ஸசைஸ்ல இருக்கும் வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு போத் வெக்டர்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்றது. அது 12th சாப்டர்ல பேஸ் தியரம். இந்த பேஸ் தியரம்ல நமக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபார்மட் இருக்கும். ஒன்று ஜஸ்ட் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்றது. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபெக்டிவ் ஐட்டம் தட் இஸ் டேக்கன் ஃப்ரம் த மிஷின் டூ இந்த மாதிரி கேட்கறது. அதை வந்து நீங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் 12.3ல இருந்து கூட நமக்கு வரலாம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தென் இப்போ வந்து ரிமைனிங் சாப்டர்ஸ் நீங்க என்னெல்லாம் நல்லா இல்லை பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துடலாம். 4th சாப்டருக்கு இண்டெக்ஷன், அப்புறம் ஃபேக்டோரியல்ல இருந்து அந்த என் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, இன்னும் காம்பினேஷன் வச்சு என் வேல்யூ கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி சம்ஸ். அப்புறம் 6th சாப்டர்ல 6.4ல ஃபைண்ட் த கம்பைன்ட் ஈக்குவேஷன், செப்பரேட் ஈக்குவேஷன். அப்புறம் இதுலயும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ப்ரூவ்ட் சம்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கம்ப்ளீட்டா பாத்துருங்க. தென் 10 சாப்டர் பொறுத்த வரைக்கும் 10.4 பாத்துருங்க. அப்புறம் அதோட எக்ஸாம்பிள்ஸ். 10.4 கடைசி ஒரு 10 to 12 சம்ஸ் எல்லாமே ப்ரூவ்ட் சம்மா தான் இருக்கும். அது கொஞ்சம் பார்த்தாலே எக்ஸாம்பிள் இருக்கும். கொஞ்சம் பார்த்தா உங்களுக்கு ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா 11th சாப்டர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 எக்ஸைஸ். ஸோ கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி போடுறது. முடிஞ்சா நீங்க என்ன பண்றீங்க இ பவர் எக்ஸ் இன்டூ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபார்மெட்ல சம்ஸ் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. அடுத்து இ பவர் ஏஎக்ஸ் டிவைட் பை ஏ காஸ் சைன் எக்ஸ் பிளஸ் பி சைன் பி எக்ஸ் அந்த மாதிரி ஏ காஸ் எக்ஸ் பிளஸ் பி சைன் பி எக்ஸ் அந்த மாதிரி இருக்க சம்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. அதில் வந்து டேரக்டா ஃபார்முலாஸ் எடுத்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். லாஸ்ட் இயர் மார்ச் 2024 கொஸ்டின் பேப்பர் வச்சு நம்ம இப்போ கொடுத்த டிப்ஸ் வச்சு நம்ம ஃபாலோ பண்ணி படிச்சிருந்தோம் அப்படின்னா எவ்வளோ மார்க்ஸ் எடுக்க போறோங்க நம்ம பார்க்க போறோம். இதில் ஃபர்ஸ்ட் 21 22 விட்டுருங்க. 23 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 சாப்டர் ஸோ அட்டன் பண்ணிடலாம். தென் 24 12 சாப்டர் அட்டன் பண்ணிக்கலாம். தென் 25 அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டொமைன் சம் அட்டன் பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைன் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், இது வந்து 10 சாப்டர். தென் 29 ஃபைன் த செப்பரேட் ஈக்குவேஷன் அட்டன் பண்ணிருக்கலாம். ஃபைன் த நம்பர் ஆஃப் வேஸ், இது நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 தென் 4 5 6. ஸோ நம்ம டோட்டலாக எவ்வளோ அட்டன் பண்ணணும் 7. அதில் நம்ம இப்போ 6 வரைக்கும் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். இதில் அப்போ 12 மார்க்ஸ் ஆச்சு. ப்ளஸ் 71 மார்க்ஸ், இப்போதைக்கு 29 மார்க்ஸ். தென் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ரேஷனைஸ் கேட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இது வந்து பெர்னாலிஸ் நம்ம சொல்லலை. கம்ப்யூட்டர் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு பைனாமியல், அதாவது 5th சாப்டர் உங்களுக்கு வந்துடும். லிமிட் நம்ம சொல்லலை. டிஃபரன்ஷியேட் ஃபாலோவிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இது வந்து உங்களுக்கு 10.3 வரும், இது நம்ம சொல்லலை. இந்த என்பிஆர் என்சிஆர் நம்ம சொன்னது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர். தென் இது 8th சாப்டர். ஓகே, இப்போ அப்படி பார்த்துலாமா 1 தென் 2 3 4 5. ஸோ 5 3s are 15. ஆல்ரெடி நம்ம 29 + 15 அப்படின்னா 44 ஆச்சு. இப்போ 5 மார்க்ஸ் பார்த்துருவோம். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஒரு 5 மார்க் ஆச்சு. நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம வந்து சொன்னதான் 10.4 எதில் ஏதோ ஒன்று அட்டன் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ ஒரு 5 மார்க் ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா 8.1 நிறைய சம்ஸ் படிச்சு ஒரு சம் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். உங்களால ஓகே எனக்கு எல்லாமே பார்த்துக்க முடியும்னா பார்த்துக்கலாம். அது கீழே வரது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் உங்களுக்கு. ஸோ 2 ஆச்சு.
தென் லாக்ஸம்ஸ் இது வந்து என்னன்னா செகண்ட் சாப்டர் சொல்லியாச்சு. அதுக்கு கீழயும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராபபிலிட்டி அதுவும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அப்படிங்கும்போது இதுக்கு 3-5 மார்க்ஸ் கம்பல்சரி ஆயிடுச்சு. தென் இது நம்ம எதுவுமே சொல்ல இன்டகிரேட் இது வந்து கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட் நம்ம சொன்னதான். அப்போ வந்து உங்களுக்கு 4-5 மார்க்ஸ் ஆச்சு இப்போ. தென் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1 பை எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் சஃபிஷியன்ட் லார்ஜ் இது நம்ம சொன்னது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்போ 5-5 மார்க்ஸ் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். அப்போ ஆல்ரெடி 44 ப்ளஸ் உங்களுக்கு ஒரு 25 அப்படின்னா உங்களுக்கு என்ன 69 மார்க்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த மேலோட்டமாக படிக்கிறப்பவே அதாவது ஒரு 6 சாப்டர் நல்லா படிச்சு மீது எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்க்குறப்ப உங்களால் ஒரு 16 வந்து ஈஸியாக எடுத்துடலாம். இது வரைக்கும் நான் மேக்ஸ் நல்லாவே பார்க்கல இனிதான் நான் படிக்க போகிறோம் அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் நிறைய மார்க்ஸ் வாங்கலாம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லாத்தையும் பார்த்துடலாம். இந்த 11th நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்த 12th ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 1 இயர் ஃபுல்லாக உங்களுக்கு பேக்கடாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. அன்டில் தென் பை ஃப்ரம் கார்த்திக். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திப்போம்.